See, chapter 2ல important questions பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா example sum 210 page 45ல இருக்குது. A and B are any two positive integers such that A power B equal to B power A is equal to 800. இங்கே A பேஸாக இருக்கிறது இங்கே பவராக இருக்குது, இங்கே B பேஸாக இருக்குது இங்கே பவராக இருக்குது. 800ஓட ஃபேக்டர்ஸ் இந்த ஃபார்மில் இருக்குது. நம்ம ஏபி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா 800 டிவைட் பண்ணிகிட்டே வரோம். ப்ரைம் ஃபேக்டர்ஸில் தான் பண்ணணும். நீங்கள் ப்ரைம் ஃபேக்டர் 10க்குள்ளே தெரிஞ்சுக்கிட்டால் கூட போதும். 2 3 5 7. இப்போ 0ல் முடிகிறதுனால 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஒன் டைம் போகும் 8ல், ரிமைண்டர் 3 வரும். 30ல் எத்தனை 5 இருக்குது? 6 5s are 30. இப்போ இதில் ரிமைண்டரே இல்லை, பட் ஒரு 0 எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எழுதிக்கணும் இங்கே. நெக்ஸ்ட்டு திருப்பி இது 0விலே முடிகிறதுனால 5ஆலே டிவைட் பண்ணுங்கள். 3 5s are 15. இப்போ ரிமைண்டர் என்ன வரும் உங்களுக்கு? 1. 10ல் எத்தனை 5 இருக்குது? 2 5s are 10. இப்போ பாருங்கள், இது ஈவன் நம்பர், அதனால் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஈவன் நம்பர்னு வந்தாலே 2ஆல் தான் பண்ணணும். நீங்கள் வேறு 4ல் வருது 4 8s are 30 அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஸோ 1 2s are 2, ரிமைண்டர் 1. 6 2s are 12. திருப்பி 2ஆல் பண்ணுங்கள். 8 2s are 16. திருப்பி 2ஆல் பண்ணுங்கள். 4 2s are 8. திருப்பி 2ஆல் பண்ணுங்கள். 2 2s are 4. திருப்பி 2 1. ஸோ இப்போது 800ஓட ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு how many 5s you are getting? 2 5s, 5 squared. How many 2s you are getting? 5 2s, 2 to the power of 5. ஸோ இது எந்த ஃபார்மில் கொடுத்துருக்காங்க அதோட கம்பேர் பண்ணுங்கள். A பவர் B இன்ட்டு B பவர் Aன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பேஸ் A இங்கே என்ன இருக்குது உங்களுக்கு? 5. இங்கே பேஸ் என்ன இருக்குது? 2. ஸோ B is equal to 2. ஸோ A is equal to 5 and B is equal to 2. ஸோ நீங்கள் இப்படியே மாற்றியும் யோசிச்சுக்கலாம். ஆர் யூ கேன் டேக் B as 5 and A as 2. இப்படியும் எடுத்துக்கலாம். B பவர் 5 பவர் 2, இதே 5 இங்கே வருது. ஸோ B 5ஆக இருக்கலாம், A 2ஆக இருக்கலாம். ஸோ ரெண்டு கேஸும் நமக்கு ட்ரூ தான். ஸோ இது மோஸ்ட்லி 2 மார்க்ஸில் தான் கேட்பாங்க. பட் ஒரே மாடலில் வர சம்ஸ் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதை எடுத்துருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் இதே மாடலில் வர சம் நான் சொல்கிறேன் பாருங்கள். சரி, இதே எக்ஸாம்பிள் பேஜ் 45, அதே எக்ஸாம்பிள் இருக்க பேஜில் ஆக்டிவிட்டி 3 இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினும் ஒரு 2 or 3 டைம்ஸ் நமக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் இம்பார்ட்டன்ட் சம் தான். சி, கேன் யூ ஃபைண்ட் 4 digit பின் நம்பர் PQRS of an ATM card such that P squared Q power 1 into R power 4 into S cube is equal to 3,15,000. See, இந்த ஃபேக்டர்ஸோடைய பவர் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபேக்டர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இதுலேயே பார்த்தீங்கன்னா பாருங்கள், ப்ரைம் ஃபேக்டர்ஸால் மட்டும் நீங்கள் டிவைட் பண்ணால் போதும். See, 3 1 5 0 0 0. இப்போ இதை 5ஆல், ஏன்னா 0ல் முடிகிறதுனாலே நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5 என்ன வரும் உங்களுக்கு? 6 5s are 30. கேரி ஓவர் 1. 15ல் 3 5s are 15. 0 0 0ன்னு வரும். இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து இது வந்து 0ல் முடிஞ்சால் கூட பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு 2 நம்பர் 63 இருக்குல்ல, ஸோ 7 டைம்ஸ் டேபிளில் போகும் பாருங்கள். அது முடிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். 9 7s are 63, மீதி 3 0 இருக்குது. இப்போ நீங்கள் இது பாருங்கள், 9 இருக்குது, அதனால 3 3s are 9, மீதி இருக்க 3 0 எழுதுங்க. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, கேரி ஓவர் வராது உங்களுக்கு. பாருங்கள், அப்படியே 0 எடுத்து எழுதுறீங்க, ஈஸியாக முடியும். அதே மாதிரி இதுவும் ஒரே ஒரு 3, அதனால் 1 போடுங்க. 0 0 0. இப்போ 5ஆல் டிவைட் பண்ணுங்கள்.
5 என்ன வரும்? ஃபஸ்ட்டு 10ல் எத்தனை 5s இருக்குது? 2 5s are 10. 0 0. நெக்ஸ்ட்டு 5லேயே டிவைட் பண்ணுங்கள். 4 5s are 20. 0. திருப்பியும் 5லேயே பண்ணுங்கள். 8 5s are 40. அவ்வளோதான். ஈவன் நம்பர் பாருங்கள். 8 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 4 2s are 8. 2 2s are 4. 2ஆல் டிவைட் பண்ணால் 1. ஸோ அப்போ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதலாம் நம்ம. 3,15,000 இல்லையா? 3 1 5 3 zeros. ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து 5 இருக்குது இல்லையா? how many 5s you have? see, ஃபஸ்ட்டு ஒரு 5 இருக்கா? 2 3 4 இருக்குது. 5 power 4. அடுத்தது 7 1 டைம் தான் இருக்குது. 7 power 1. நெக்ஸ்ட்டு 3 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது இல்லையா? 3 2 டைம்ஸ் இருக்குது. லாஸ்ட்டாக 2 வந்து 2 power 3 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணுங்கள். அவங்க கொஸ்டினில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் இஸ் ஈக்குவல் டு p ஸ்கொயர்டு இன்ட்டு q power 1 இன்ட்டு r power 4 இன்ட்டு s power 3ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம PQRS வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எதோட பவர் 2 இருக்குது? 3. ஸோ அதோட பவரை முதல்ல எழுதுங்க. அந்த டேர்மை முதல்ல எழுதுங்க. 1 வந்து 7க்கு வருது. 7 power 1. 4 வந்து 5க்கு வருது. 5 power 4 இன்ட்டு 2 power 3. அப்போது P வேல்யூ என்ன வருது பாருங்கள். நேராக பவர் 2 இருக்கிறது P. P is 3. and 1 இருக்கிறது. Q is 7. R is equal to 5. அப்புறம் S. S is equal to 2. ஸோ இதுதான் ஆன்சர். அவங்க அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதையே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா, எக்ஸசைஸ்லேயும் இதே மாடல் இருக்குது. நீங்கள் அப்போ ரிவைஸ் பண்ணுங்கள். அதாவது எக்ஸசைஸ் 2.2 பேஜ் வேணாலும் கொடுக்குறேன். பேஜ் 46ல் இதில் அந்த ஃபஸ்ட்டு செஞ்ச மாடல் வந்து பார்த்தீங்கன்னா சம் 4 இருக்குது. நீங்கள் அதே செய்யுங்க. அதே மாதிரி சம் 5 இந்த ஆக்டிவிட்டி சம் மாதிரியே இருக்குது பாருங்கள். சம் 5 இதை செய்யுங்க நீங்கள். ஸோ இந்த 2 மாடல் சம்மும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதோட நீங்கள் HCF சம்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதனால் வந்து சம் 6ம் நீங்கள் தனியாக போட்டு பார்த்துக்கோங்க. சம் 6 and you can revise this sum. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம் 4 கூட பாருங்கள் HCF தான். சம் 4 இந்த எக்ஸசைஸில் எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான், பட் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இது வீடியோ இந்த சமுக்குரிய வீடியோ பார்த்து நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.